இந்த மிஷின்ல போட்டா ஃப்ரெஞ்ச் ஷோல்டர் ஃபீல் ஆகும். இந்த மிஷின்ல போட்டாலும் ஃப்ரெஞ்ச் ஷோல்டர் ஃபீல் ஆகும். அப்போ எதுக்காக நம்ம இந்த மிஷின்ல போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 மிஷினோட பேர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த மிஷின் பேரு மல்டி செஸ்ட் பிரஸ் பின் லோடட். இந்த மிஷின் பேரு வெர்டிகல் ஷோல்டர் பிரஸ் லேட் லோடட். மோஸ்ட்லி பிகினரா இருக்கிற எல்லாருமே இந்த பின் மிஷின்ல தான் ஷோல்டர் பிரஸ் போடுவாங்க. ஆனா ரொம்ப சில பேருக்கு அவங்க ஷோல்டரை விட லோவர் பேக்ல அதிகமா பெயின் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட் பண்றன்ற பேர்ல அவங்களையும் மீறி அவங்களோட லோவர் பேக்கை ஆர்ச் பண்ணி போடுறதுனால தான் அந்த லோவர் பேக் பெயின் வருது. இந்த அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் தான் நாங்க இந்த மிஷின்ல போட சொல்றோம். இந்த மிஷின்ல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெர்டிகல் பொசிஷன்ல இருக்கிறதுனால உங்களோட லோவர் பேக்ல அதிகமா ஸ்ட்ரெயின் இல்லாம ஷோல்டர் மட்டும் ஆக்டிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல இந்த மிஷின்ல நம்ம பிடிக்கிற ஹேண்டில் ரெண்டுமே கனெக்டடா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர் இல்லைனா ரைட் ஷோல்டர் வீக்கா இருந்ததுன்னா ஒரு ஷோல்டர் மட்டும் நல்லா டார்கெட் ஆகும், இன்னொரு ஷோல்டர் ஆகாது. ஆனா இதுவே இந்த மிஷின்ல உங்களால சிங்கிள் ஆர்ம்ல கூட ட்ரெயின் பண்ண முடியும். இது மூலமா உங்களுக்கு எந்த ஷோல்டர் வீக்கா இருக்கும் அந்த ஷோல்டரையும் நல்லா டார்கெட் பண்ண முடியும். இதனால மசில் இம்பேலன்ஸை தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க.